ಇಂಪಾದ ನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ. ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿಯೂ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯ ನಾಮ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿಯೂ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯ ನಾಮ. ಸರ್ವ ಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ, ಸರ್ವ ಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಹರುಷದಿಂದ ಹಾಡುವ ನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ. ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಪಾಪ ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಲು ನನಗಾಗಿ ಬಂದ ನಾಮ. ಎಲ್ಲರೂ ಕೈ ಚಪ್ಪಾಳೆಗಳನ್ನು ಹೊಡೆದು ದೇವರ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಅನ್ಯನೆಂದು ತಳ್ಳದೆನ್ನ ಧನ್ಯನಾಗಿ ಮಾಡಲು ಬಂದ, ಅನ್ಯನೆಂದು ತಳ್ಳದೆನ್ನ ಧನ್ಯನಾಗಿ ಮಾಡಲು ಬಂದ ಉನ್ನತದ ಪುಣ್ಯ ನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ. ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿಯೂ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯ ನಾಮ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿಯೂ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯ ನಾಮ. ಸರ್ವ ಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ, ಸರ್ವ ಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಹರುಷದಿಂದ ಹಾಡುವ ನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ. ಪ್ರೈಸ್ ಗಾಡ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲಾ ನಾಮಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ. ಸರ್ವ ಜನರು ಅಡ್ಡಬಿದ್ದು ಆರಾಧಿಸುವಂತ ಏಕೈಕ ನಾಮ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯವುಳ್ಳ ನಾಮ. ಹೌದು, ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾವ ಹೆಸರಿನಿಂದಲೂ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ, ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರಿನಿಂದ ಮಾತ್ರ ರಕ್ಷಣೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಮನದಟ್ಟು ಮಾಡಿಕೊಂಡಾಗೆ ಇತರರ ಜನರು ಕೂಡ, ಅನ್ಯ ಜನರು ಕೂಡ ದೇವರನ್ನ ಮನದಟ್ಟು ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರ ಹೃದಯಗಳನ್ನು, ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರ ಮನಸ್ಸುಗಳನ್ನು ದೇವರು ತಾನೇ ಮುಟ್ಟುವ ಹಾಗೆ ದೇವರು ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ, ಹಾಡಿನ ಮೂಲಕ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದಂಥ ನಾಮವನ್ನು ದೇವರ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ ಹಾಡಿ ಆರಾಧಿಸುವ ಹಾಗೆ ದೇವರು ಕೃಪೆ ಮಾಡಿಕೊಟ್ಟಂಥ ಕೃಪೆಗಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತೀನಿ. ಘನ ಸೇವಕರಾದಂಥ ಪ್ರೀತಿಯ ಕಿರುಬೆ ಅಯ್ಯನವರಿಗ ಕೂಡ ನನ್ನ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂಥವನಾಗಿದ್ದೇನೆ. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಪ್ರೈಸ್ ಗಾಡ್. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட இந்த கிரேஸ் காஸ்பல் பிரேயர் ஹவுஸை குறித்து உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். நாங்கள் இப்படியாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வந்தோம். இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கிரேஸ் காஸ்பல் பிரேயர் ஹவுஸ் லிங்கராஜபுரம் பகுதியில் தெரியாத ஜனங்கள் இல்லை. சகோதரி ஷீலா என்றால் எல்லாருக்கும் தெரியும்.
ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். திடீரென்று அவளுக்கு மரணம் ஏற்பட்டு மறைத்து விட்டார்கள். ஆனாலும் கூட தேவன் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் 1 வருஷ காலம் நான் துக்கமாக இருந்தேன். ஆனாலும் தாவீது தன் தேவனாகி கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொன்னதை போல திடப்படுத்திக் கொண்டு என் தேவனுக்காக வைராக்கியமாய் இந்த ரிவைவல் எழுப்புதல் ஜெபம் எல்லோரும் பாஸ்டர் ஃபெலோஷிப் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய வாஞ்ச விருப்பம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷம். அவர்கள் எப்படியாவது இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன், இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். நானும் இப்படியாக இருந்தேன். ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கை பார்க்கும்போது எலியாவுக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. கேரித் ஆற்றினதைக்கு போய் என்றால் அங்கே படுத்துக் கொள்வார். கர்மேல் பருவத்தில் இருக்க வேண்டும் என்றால் இருப்பார். இப்படியாகத்தான் அவருடைய வாழ்க்கை. சூரச்செடியின் கீழும் படுத்துக் கொண்டிருப்பார். அதுபோல நானும் எத்தனையோ தடவை எலியாவை போல 450 தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு விட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் என்று என் முற்பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா செவித்ததை போல செவித்த நாட்கள் உண்டு. ஆனாலும் கூட தேவன் என்னை பலப்படுத்தினார். என் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கவும் உயிருள்ள நாளெல்லாம் இந்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று அர்ப்பணம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த ரிவைவல் எழுப்புதல் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்களுக்கும் ஆராதிக்க தேவன் ஒரு இடத்தை கொடுக்கணும். அதுக்காக விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இப்போது கூட நம்ம மத்தியில் பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆராதிக்க ஒரு இடம் வேண்டும், தேவனுடைய நாமத்தை ஒரு இடம் வேண்டும். நன்மையான தாசனுடைய வேண்டுகோள் கண்ணீரோடு கூட கம்பீரத்தோடு அறுப்பான் என்பதைப் போல நன்மையான வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நம்மை ஆசீர்வதிக்கணும். வேறு யாராலுமே ஆசீர்வதிக்க முடியவே முடியாது. யாக்கோப்பு தேவனாகிய கர்த்தர் இது முழுதும் யாக்கோப்பு போராடினான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் நான் உன்னை விடமாட்டேன் என்று. வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்காய் நாம் வந்திருக்கிறோம். நம்ம ஒரு மனதோடு ஆண்டவரை என்னை ஆசீர்வதி ஆண்டவரை, இந்த இடத்துல நான் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போக ஆண்டவரை, என்னை நீ அழைத்து வரவில்லை ஆண்டவரை, என்னை அழைத்த நோக்கம் ஆண்டவரே இன்றைக்கு இந்த கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவரை தன்மையான தாசன் தன்னுடைய காரியங்களுக்கு எல்லாவற்றிலும் அழிந்து போகக்கூடாது. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று நினைத்து இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டின அருமையான தாசனுடைய கண்ணீரையும் அவருடைய ஜெபத்தையும் கேட்க வேண்டும் என்று சொல்லி யாவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அதிகமாக நீ செய்கிறதான நல்ல தாப்பனை, இந்த அருமையான கர்த்தாவே இந்த இரவு நேரத்திற்காக மக்கள் கூடான கூடி ஸ்தோத்திர தாப்பனை கர்த்தாவே, அழித்து போகிற அந்த உலகத்திற்காக அழியாதே என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தத்தாமே ஆண்டவரை, வந்திருக்கிற நாங்கள் யாவரும் அப்பா வராத தடைப்பட்ட பிள்ளைகளும் யாவரும் இந்த உலகத்தில் அழிந்து போகாதபடி உடைய நித்திய ஜீவனை கர்த்தாவை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் இந்த கூட்டத்தில் நீ ஆசீர்வதியும் பலப்படுத்த ராஜா. வருகிற தாசனை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரை. அப்பா அந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவரை, நீங்கள் கிருபை செய்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இன்னும் என்னென்ன நடக்க போகிறதோ அதற்கெல்லாம் நீங்கள் தலைமை தாங்கி நீங்கள் வழி நடத்தணும், ஆறுதல் செய்திகளை அனுப்புங்க. இயேசுவின் ரட்சகர் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம இருக்கிற பாஸ்டர் வெங்கடேஷ் அவர்கள் வந்து சில குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறார். நம்ம எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. நன்றி. இப்பொழுது கூட ஆண்டவர் தாமே கர்த்தருடைய தாசனை வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்தும்படியாய் தேவ பிரசன்னம் எலியாவினுடைய சால்வை எலிசா மீது விழுந்ததைப் போல இந்த ராத்திரி வேளையில அக்கினியின் அபிஷேகம் அவர் மீது இறங்கும்படியாய் தேவனை நோக்கி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே.
ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல கர்த்தாவே உம்முடைய மகிமையினால் இந்த இடத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். யோசுவாவின் வார்த்தைக்கு சூரியன் கிபியோன் மேலும் சந்திரன் ஐரோன் பள்ளத்தாக்கின் மேலும் சரித்து நிற்குமானால் என் யோசுவாவை காட்டிலும் பெரியவர் எங்கள் மத்தியில் இருக்கிறவனினால் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே உங்களுடைய பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்க இந்த ஜெபத்தை நடத்துங்க ஆண்டவரே. நீங்க போதுகிறாய் இருங்க ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து வார்த்தைகளை அனுப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையுடன் பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வேளையில் இன்னும் ஐயா அவர்கள் வரலைங்க, ரமேஷ் ஐயா. இப்பொழுது நான் உங்கள் மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை சொல்லுகிறேன். கிறிஸ்மஸ் பண்டிகை நாம் எல்லாரும் கொண்டாடுகிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகையில் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய பிறப்பு தான். அவருடைய பிறப்பை குறித்து நாம் ஆர்ப்பரித்து கொண்டாடி மகிழ்ந்து இந்த உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். அவர்தான் இரட்சகர், மேசியா, வரப்போகிறவர், நம்மை மீட்டுக் கொள்ளுகிறவர், நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்னவர், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னவர், நீங்கள் உலகுக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னவர். அவருடைய பிறப்பை குறித்து நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும் இல்லைங்களா? அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்காக கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்பதாக நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஒரு புது பாடலை எழுதணும், ஆண்டவருக்காக நான் எழுதணும்னு சொல்லி அதை யோசிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபிச்சேன். நான் எப்படியாவது ஆண்டவரே ஒரு நல்ல பாட்டு, எல்லாருமே நல்ல புது புது பாட்டுங்க இந்த கிறிஸ்மஸ் டைமில் எல்லாருமே பாடுறாங்க, எல்லாருமே ஏற்றுறாங்க, நான் ஒன்றுமே இல்லையே. அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தினால நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல பாடலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாடல் எனக்கே ஆச்சரியம், நல்ல அருமையாக அமைஞ்சிடுச்சு. நான் அது இந்த என்னுடைய பாட்டெல்லாம் யார் போய் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஒரு யோசனை பண்ணிட்டு என்னை மிகவும் தாழ்த்தி கொண்டேன். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இதுவரைக்கும் சில பாடல்களை எழுதின பாடல்கள் எல்லாம் இதில் இருக்கு. எல்லாமே சியோனே பாருங்க, இந்த சியோனே, அப்புறமா கண்ணால் பாரும் தேவா, இந்த பாட்டு, அப்புறமா நிறைய சாங்ஸுங்க நான் எழுதியிருக்கிறேன். அதெல்லாம் யூடியூப்ல இருக்கு. இப்போ நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. எனக்காக, என்னுடைய ஊழியத்திற்காக, இந்த பாடல் ஊழியத்திற்காக எனக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் உங்களை அன்போடு அதுதான் ரிக்வெஸ்ட், அதுதான் நான் சொன்னது. எனக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஐயா அவர்கள் வந்த பிறகு அந்த புது பாடலை நான் பாடப்போகிறேன். அதற்கு முன்பதாக இந்த கண்ணால் பாரும் தேவா, இந்த கேசட், இந்த சிடி, இந்த பாட்டு கூட யூடியூப்ல இருக்கு. இந்த பாடல்கள் நான் எழுதின பாடல்கள் எல்லாமே யூடியூப்ல இருக்கு. நீங்கள் பெத்தேல் நியூ லைஃப் பிரேயர் மிஷன் சர்ச் அப்படின்னு போட்டாவே வரும். இல்லைன்னா ரெவரண்ட் சந்தர் அப்படின்னு போட்டாவே அந்த பாடல்களை நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த நாட்களிலே நீங்கள் எல்லாருமே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக, நாம் எப்பொழுதுமே அவர்களை துதிக்கிறவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியங்களை நீங்கள் தாங்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நீங்கள் தான் அதை ஷேர் பண்ணணும், நீங்கள் தான் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை, வார்த்தைகளை சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, ஆமென். நான் இப்பொழுது ஒரு கண்ணால் பாரும் தேவா அந்த பாட்டை நான் பாடுறேன். பிறகு நான் எழுதிய இந்த புது பாட்டு ஐயா அவர்கள் வந்து இந்த
ஓப்பனிங் டெடிகேஷன் பண்ண பிறகு நான் மீண்டும் அந்த புது பாடலை நான் உங்கள் மத்தியிலே பாடப் போகிறேன். கண்ணால் பாரும் தேவா, அன்பால் காரும் நேசா, தந்தேன் என்னை தேவா, பாரும் என்றும் தேசா. கண்ணால் பாரும் தேவா, அன்பால் காரும் நேசா, தந்தேன் என்னை தேவா, பாரும் என்றும் நேசா. உம்மருளை வேண்டி வந்தேனே, தயை புரியும் இயேசுநாதனே.
நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். மகா கிருபை, அவருடைய இரக்கம் நம் மீது இல்லைன்னா நாம என்னவோ எப்போவோ என்னவோ ஆகியிருக்கக்கூடும். கர்த்தர் நம்மை அப்படி விடவில்லை. நிர்மூலம் ஆகாதபடிக்கு நம்மை நிலை நிறுத்தின தேவன் இன்றைக்கும் நமது மத்தியிலே இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாங்கள் 6 மணிக்கு நோட்டீஸில் போட்டிருக்கோம். ஆனாலும் கூட அதை நினைத்து, அதே சமயத்தில் நம்ம ஆஃபீஸ் போக வேண்டும் என்றால் பயந்து அதிகாரிகளுக்கு போகிறோம். ஆனால் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்றால் எப்பயாவது போய்கொள்ளலாம் என்று இருக்கிறீர்கள். நாங்கள் காலையிலிருந்து இங்கே உபவாசம் பண்ணிக்கொண்டு ஆண்டவருக்கு இடத்துல கேட்டுக்கொண்டு இந்த கூட்டம் ஆசீர்வாதமாக நடக்கணும், அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த ஒரு கூட்டம் நடத்துவது சாதாரண காரியம் இல்லை. மாதமெல்லாம் இதுக்காக ஜெபிக்கிறேன், மாதமெல்லாம் வீடுகள் தோறும் போகிறேன். அதே சமயத்தில் பேனர்களை கரண்ட் இருக்கிற இடத்துலலாம் நாங்கள் ஏறி கட்டுக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் காத்துக்கொள்கிறார். ஏனென்றால் எப்படியாவது இயேசு நாமம் உயர்த்தப்படணும், அவ்வளவுதான் என்னுடைய நோக்கம். அதே சமயத்தில் நீங்கள் தயவுசெய்து உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், 6 மணிக்கு நீங்கள் எப்படியாவது உங்கள் வேலைகள்லாம் முடித்து விட்டு 6 மணிக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அநேக பாஸ்டருங்க வந்திருக்கீங்க, பாடக்கூடியவங்க இருக்கீங்க. யாருக்கு நாங்கள் கொடுப்பது? நேரம் ஆகிவிட்டது. செய்தி கொடுப்பவரும் வந்து விட்டார். நீங்களே யோசித்து பாருங்கள். வருகிற மாதத்திலிருந்து நீங்கள் ஒரு 6 மணிக்கே வந்தால் ஆண்டவர் உங்களை வல்லமையாக இன்னும் ஆசீர்வாதமாக ஆசீர்வதிப்பார். இதுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இப்போ வேறு இடத்துக்கெல்லாம் ஒரு திருமணம் என்றால் நீங்கள் எப்படி ரெடியாகி போகிறீங்களோ, அதே சமயத்தில் தேவனுடைய காரியத்துக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அதன் பிறகு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இது நான் யாரை ஊழியக்காரரும் வந்து விட்டார், அதனால் என்ன செய்வதுன்னு ஒன்றும் தெரியல. நம்ம மத்தியில் இருக்கிற புஷ்பாவும் அந்த சுரேஷும் வந்து ஒரு சீக்கிரம் பாடணும், சீக்கிரம் வந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்மஸ் நாட்கள் இருக்கிறபடியால் கிறிஸ்மஸ் பாடலை நாங்கள் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த உலகத்தில் அவர் மண்ணில் பிறந்து நம்மளை மீட்டு கொண்டபடியால் அந்த தேவனை மகிமைப்படுத்த, மன்னன் இயேசு மண்ணில் பிறந்து வந்தா, மாந்தர்க்கெல்லாம் அமைதி பொழிய வந்தா என்று. தேங்க்யூ. மன்னன் இயேசு மண்ணில் பிறந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாந்தர்க்கெல்லாம் அமைதி பொழிய வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னன் இயேசு மண்ணில் பிறந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாந்தர்க்கெல்லாம் அமைதி பொழிய வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வான பூமியை சூரிய சந்திரனை, வான பூமியை சூரிய சந்திரனை படைத்த பரமன் மண்ணில் பிறந்தார் அதிசயம். படைத்த பரமன் மண்ணில் பிறந்தார் அதிசயம். மன்னன் இயேசு மண்ணில் பிறந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தார். விம்பி சிகர கண்ணீர் துடைக்க வந்தார். விழுந்து கிடக்க உலகை நிறுத்த வந்தார். விம்பி சிகர கண்ணீர் துடைக்க வந்தார். விமலனாய் வந்தார், அமலனாய் வந்தார்.
ஒளியை வீச வந்தார். விமலனாய் வந்தார், அமலனாய் வந்தார், விண்ணில் வீச புதிய வீச வந்தார். மன்னன் இயேசு மண்ணில் பிறந்து வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மாந்தர்க்கெல்லாம் அமைதி பொழிய வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அடிமை உலக மீட்பு கரிய வந்தார். அன்பை உலகம் மிதித்திடவே வந்தார். அடிமை உலகம் இடித்து எறிய வந்தார். அன்பை உலகம் மிதித்திடவே வந்தார். அருளாய் வந்தார், ஆற்றலாய் வந்தார், அகில உலகம் மீட்பு பெறவே வந்தார். அருளாய் வந்தார், ஆற்றலாய் வந்தார், அகில உலக மீட்பு பெறவே வந்தார். மன்னன் இயேசு மண்ணில் பிறந்து வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மாந்தர்க்கெல்லாம் அமைதி பொழிய வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வான பூமியை சூரிய சந்திரனை, வான பூமியை சூரிய சந்திரனை படைத்த பரமன் மண்ணில் பிறந்தார் அதிசயம். படைத்த பரமன் மண்ணில் பிறந்தார் அதிசயம். மண்ணில் பிறந்து வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மாந்தர்க்கெல்லாம் அமைதி பொழிய வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாஸ்டர் ரெவரண்ட் சந்தர் அவர்கள் ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள். நம் மத்தியில் வந்திருக்கிறதான கர்த்தருடைய ஊழியக்காரர் ரமேஷ் பாயா அவர்கள் வந்து அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவார்கள். நம்ம எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம், கரங்கொட்டி வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். name of the Father, the Son, and the Holy Ghost. For your glory, dedicate this song to be a blessing for the nations. Bless the servant, bless those who are contributed the talents towards this song, Lord. May your kingdom grow. May your name might be glorified. In Jesus' name we pray. Amen. ಹಾಗೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದ ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಈ ಸಾಯಂಕಾಲ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ದೇವರೇ ಈ ಸಾಯಂಕಾಲ ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವೆಲ್ಲ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ, ಎಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ.
ಸ್ತೋತ್ರ, ಹಾಲೆಲೂಯ, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ದೇವರ ಸಂದೇಶದ ಮುಂಚಿತವಾಗಿಯೂ ದೇವರು ತಾನೇ ಈ ಸಾಯಂಕಾಲ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರ ಆತನ ಪ್ರಸನ್ನ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿ ಆತನು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ತನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಪ್ರಕಟಗೊಳಿಸೋದಕ್ಕಾಗಿ ನಾವೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ದೇವ್ರನ್ನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಒಂದೇ ಒಂದು ಚರಣವನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ. ಬಾಯಿತೆಯಿಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಹಾಲೆಲೂಯ, ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ವಾಮಿ. ದೇವಾದಿ ದೇವನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ರಾಜಾದಿ ರಾಜನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಸರ್ವಶಕ್ತನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಇಮ್ಮಾನುವೇಲನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿತ್ಯನಾದ ತಂದೆ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಮಹಿಮುಳ್ಳ ಕರ್ತ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ರಾಜಾದಿ ರಾಜ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಈ ಸಾಯಂಕಾಲ ವೇಳೆ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಾಗತಿಸ್ತೇವೆ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಾಗತಿಸ್ತೇವೆ. ಈ ಸಾಯಂಕಾಲ ವೇಳೆ ಕರ್ತನೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಕರ್ತನೆ ನಿಮಗೆ ಅರ್ಪಿಸ್ತೇವೆ. ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಮೊದಲು ನೀನು ವಾಸ ಮಾಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿನಿ, ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿನಿ ಕರ್ತನೆ. ಹಾಲೆಲೂಯ, 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 ಹಾಲೆಲೂಯ. ದೇವಾ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, 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 ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅತಿಶ್ರೇಷ್ಠವಾದ ನಿನ್ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತೊಯ್ಡಿಸಿದಿ. ಅತಿಶ್ರೇಷ್ಠವಾದ ನಿನ್ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದಿ. ಅರಸರಾಗಿ ಹರರಾಗಿ ಯಾಜಕರಾಗಿ ನಿಮಗೆಂದೇ ಆರಿಸಿದೆ. ಹೇಳೋಣ, ಅರಸರಾಗಿ ಅರಸರಾಗಿ ಯಾಜಕರಾಗಿ ನಿಮಗೆಂದೇ ಆರಿಸಿದೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ. ಎಲ್ಲ ಸೇರಿ ಹೇಳೋಣ, ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ. ನನ್ನಾತ್ಮ ಯೇಸುವೇ, ನನ್ನಾತ್ಮ ಯೇಸು. ಮಹಿಮೆ ಮಹಿಮೆ ನಿನಗಯ್ಯ, ಮಹತ್ವ ನಿನಗಯ್ಯ, ಮಹಿಮೆ ನಿನಗಯ್ಯ, ಮಹತ್ವ ಮಹತ್ವ ನಿನಗಯ್ಯ. ಘನವು ಸ್ತುತಿಯು ಸ್ತುತಿಯು ಸ್ತೋತ್ರ
ஏசப்பா உமக்கு ஆராதனை. என் அன்பனே சுகே, என் அன்பனே சுகே, மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆமென். Praise the Lord. லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். Praise the Lord. ஆராதனை. ஹalleluya. 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 இப்பொழுது அப்படியே நின்ற வண்ணமாக இருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரரை நாம் கனப்படுத்த போகிறோம். பாட்டு பிள்ளை பாட்டு வேண்டாப்பா இப்ப இருப்பா. இது எடுங்க. இதுனா அடிக்கடி ப்ராப்ளம். கர்த்தருடைய ஊழியக்காரரை நாம் கனப்படுத்த போகிறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரரை கனப்படுத்த போகிறோம். எல்லாரும் I request Pastor Venkatesh also to come forward, please. I request music director Jolly Anthony somewhere here. கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு ஆம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற கிருபைநாதன் ஐயா, பிஷப் ஐயா அவர்களையும் நாம் கனப்படுத்துவோம். இப்பொழுது கூட நம்ம எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். கர்த்தருடைய செய்தி கேட்க போகிறோம். எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். ஆபேலுடைய ரத்தம் பூமியில பேச வல்லமை உண்டானால் ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் ஜீவனுள்ள ரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் இந்த ராத்திரி வேளையில பேச போகிறது. எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். ஐயா அவர்களை வரவேற்போம்.
ஹalleluya. தமிழ் கன்னடா சுனிதா வந்திருக்கா கன்னடாவில் சுனிதா டிரான்ஸ்லேஷன் வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. ஹalleluya. செய்திக்கு நேரம் இல்லை. மாலை வேலையில் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கு. கைதட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? ஹalleluya. ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬೈಬಲ್ಸ್ ಇದ್ದರೆ ಕನ್ನಡ ಆದರೆ ಫಾಸ್ಟ್, ತಮಿಳ್ ಆದರೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಮಾತಾಡಬೇಕು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಆವಾಗ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಮಿಳ್ ಮಾತಾಡೋಣ. ಮತ್ತೆ ಬರೋ ಸುವಾರ್ತೆ ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. ಆಗ ಮರಿಯಳು ಪೂರ್ಣ ಗರ್ಭವತಿಯಾಗಿ ಪೂರ್ಣ ಗರ್ಭಧರಣಿಯಾಗಿದ್ದಳು. ಅವರು ಅಲ್ಲಿದ್ದಾಗ ಆಕೆಯ ದಿನ ತುಂಬಿತು. ಆಕೆಯು ತನ್ನ ಚಂಚಲು ಮಗನನ್ನು ಎತ್ತು ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಿ ಛತ್ರದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲದ ಕಾರಣ ಅವನನ್ನು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಮಲಗಿಸಿದರು. 10ನೇ ವಚನ. ಸ್ತೋತ್ರ. ಎದರಬೇಡಿರಿ, ಕೇಳಿರಿ, ಜನರಿಗೆಲ್ಲ ಮಹಾ ಸಂತೋಷವನ್ನುಂಟು ಮಾಡುವ ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. ಅದೇನೆಂದರೆ, ಇವತ್ತು ನಿಮಗೋಸ್ಕರ ದಾವೀದನೂರಿನಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆತನು ಕರ್ತನಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನೇ. ಆತನು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಕ್ಕೆ ಗುರುತೇನೆಂದರೆ, ಬಟ್ಟೆಯಿಂದ ಸುತ್ತಿರುವ ಒಂದು ಕೂಸು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಮಲಗಿರುವುದನ್ನು ಕಾಣುವಿರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಪಕ್ಕನೆ ಆ ದೂತನ ಸಂಗಡ ಪರಲೋಕ ಸೈನ್ಯದವರ ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪು ಕಾಣಿಸಿಕೊಂಡು, ಮೇರಳ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ, ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರೊಳಗೆ ಸಮಾಧಾನ, ದೇವರು ಅವರಿಗೆ ಒಲಿಯುತ್ತಾನೆ ಎಂದು ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ ಹೇಳಿದರು ಎಂಬುವಂತಹದ್ದೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್. ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಬಂಧುಗಳೇ, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ವಿಶೇಷವಾಗಿ ನನ್ನನ್ನು ಆಹ್ವಾನಿಸಿದಂಥ ದೈವ ಸೇವಕರು ಬಿಷಪ್ ಕಿರುಬನಯ್ಯ ತುಂಬ ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆ ಹಿರಿಯರು, ಕಮಿಟಿಯವರು ಮತ್ತು ಪಾಸ್ಟರ್ ವೆಂಕಟೇಶ್ ಅವರು ಕೂಡ ನನ್ನ ಸೇವಕರು ನನ್ನನ್ನು ಆಹ್ವಾನಿಸಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡಿದಂಥ ಅವರು ಕೂಡ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕ ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಎಲ್ಲರೂ ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಶುಭಾಶಯಗಳಿಂದ ನಾವು ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. ವಿಶೇಷವಾಗಿ ಈ ದಿನ ನನಗೆ 1 ಗಂಟೆ ಬೇಕು ಆ್ಯಕ್ಚುಲಿ ಇದು ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ, ಆದರೆ 15 ನಿಮಿಷದಲ್ಲಿ ನಾನು ಮುಗಿಸ್ಲಿಕ್ಕೆ ನಾನು ಟ್ರೈ ಮಾಡ್ತೇನೆ. ನನ್ನ ಟೈಮಿಂಗ್ ಏನಾದರೆ ನೀವೇನಾದರೂ ನಿದ್ರೆ ಮಾಡುವಾಗ ಆವಾಗ ಮುಗಿಸ್ಬಿಡ್ತೇನೆ. ಓಕೆ, ತುಂಬ ಜನ ಗೊತ್ತಿರೋರು ಇದ್ದಾರೆ, ತುಂಬ ಸಂತೋಷ. ನನ್ನ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಈ ದಿನ ಒಂದು ಅಂಶ ಏನೆಂದರೆ, ಫಸ್ಟ್ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹೇಗಿತ್ತು, ಈಗ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹೇಗಿದೆ. 3 ಡಿಫ್ರೆನ್ಸಸ್. ಆ 3 ವಿಷಯಗಳು ಫಸ್ಟ್ ಕ್ರಿಸ್ಮಸ್ಸಲ್ಲಿ ಏನು ನಡೀತು, ಇವಾಗ ಅದೇ ನಡೀತಾ ಇದೆಯೇ ಇಲ್ವಾ ಎಂಬ ಒಂದು ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಗಣಿಸ್ಕೊಳ್ಳೋದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮೊದಲನೇದಾಗಿ ಜೋಷರಿಗೆ ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಜೋಷರಿಗೆ ದೇವರ ಒಂದು ಮಾತು ಬಂದಿದೆ. 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಸ್ವಲ್ಪ ನೋಡಿ. ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. ಯೆಹೂದ್ಯರ ಅರಸನಾಗಿ ಹುಟ್ಟಿದವನು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. யூதா ராஜா எங்க பிறந்தார்? Where the king of Jews is born. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದ ತಕ್ಷಣ ಜೋಷರಿಗೆ ದೇವದೂತರುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ರು ಕೂಡ ಅವರು ಎಲ್ಲಿಗೆ ಬಂದು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ, ಅವರು ಬಂದು ಹೆರೋದ್ ಮನೆಗೆ ಬಂದು ಅವ್ರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಯ್ಯ ನಮ್ಮ ಅರಸನ್ನು ಎಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ಈಗ ನಾವು ಯಾರಾದ್ರೂ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಈಗ ಡೆಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಬ್ಬರು ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಎಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ನಮ್ಮನ್ನ ಒಬ್ಬರೇ ಇನ್ನೊಬ್ಬನು ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾರ?
ಆದರೆ ಇಲ್ಲಿ ಜೋಯಿಷ್ಯರು ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿರೋಂಥ ಇವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಅವರು ಯಹೂದ್ಯನ ಅರಸನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ, ಆತನ ಅರಸನು, ರಕ್ಷಕನು, ಆತನು ಪಾಪಿಗಳಿಗಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನು ಜನ್ಮಿಸಿದ್ದಾನೆ, ಆತನು ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ಸ್ಕ್ರಿಪ್ಚರ್ಸ್ ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅವ್ರು ತಿಳಿದುಕೊಂಡು ಅವರು ಬಂದಿರೋದು ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ. ಮೊದಲನೇ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆದಿದೆ ಅಂದರೆ ಅನ್ವೇಷಣೆ ಏನಂದ್ರೆ ವೇರ್ ಇಸ್ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್. ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ನಾನು ಒಂದು 5 ವರ್ಷ ಹಿಂದೆ ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಮಾಡುವಾಗ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಟ್ರೀ ಎಲ್ಲ ಇಟ್ಟಿದ್ದೆ ಮನೆಯಲ್ಲಿ, ಕೇಕ್ ಕಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಒಂದು ಹುಡುಗಿ, ನಮ್ಮ ಬೀದಿಯಲ್ಲಿದ್ದಂಥ ನಮ್ಮ ಹುಡುಗಿ ಬಂದು, ಅಂಕಲ್ ಐ ವಾಂಟ್ ಟು ಗಿವ್ ಎ ಪ್ರೆಸೆಂಟ್ ಟು ಯುವರ್ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್, ಟುಡೇ ಇಸ್ ಯುವರ್ ಜೀಸಸ್ ಬರ್ತ್ಡೇ, ವೇರ್ ಇಸ್ ಯುವರ್ ಜೀಸಸ್ ಅಂತ ಒಂದು ಹುಡುಗಿ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ವೇರ್ ಇಸ್ ಯುವರ್ ಜೀಸಸ್, ಐ ವಾಂಟ್ ಟು ಪ್ರೆಸೆಂಟ್ ದಿಸ್ ಗಿಫ್ಟ್. ಇವತ್ತು ಅವರು ಬರ್ತ್ಡೇ ಅಲ್ವಾ, ನಾನು ಅವರಿಗೆ ಇವತ್ತು ಕೊಡುಗೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ. ಟುಡೇ ನಾವು ಪ್ರಯಾರಿಟೀಸ್ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನ ಮಹಿಮೆ, ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಆತನ ಇಷ್ಟಾನುಸಾರವಾದಂಥ ಜನರಿಗೆ ಸಮಾಧಾನ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಮೆಸೇಜನ್ನು ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ಟು ನಾವು ಬೇರೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಬ್ಯುಸಿ ಆಗಿಬಿಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಕ್ರಿಸ್ಮಸ್ ತಿಂಗಳು ಬಂದ ತಕ್ಷಣ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೆಲವರಿಗೆ ಮೆದುಳಲ್ಲಿರ್ತಾರೆ, ದಟ್ ಈಸ್ ನಾಟ್ ಸ್ಯಾಲ್ವೇಷನ್. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೃದಯದಲ್ಲಿ ನನ್ನ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಆತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರಾದರೂ ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡ್ರೆ ರಕ್ಷಣೆ. ಮಹಾತ್ಮ ಗಾಂಧೀಜಿ ಅವರು ಯೇಸು ಐ ನೋ ಕ್ರೈಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಬಟ್ ಐ ಡೋಂಟ್ ನೋ ವೆದರ್ ಹಿ ಹ್ಯಾಸ್ ಬಿಲೀವ್ಡ್ ಕ್ರೈಸ್ಟ್. ಎವ್ರಿಬಡಿ ನೋಸ್ ದ ಕ್ರೈಸ್ಟ್. ಎಲ್ಲ ಇಡೀ 256 ದೇಶಗಳಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎವ್ರಿಬಡಿ ನೋಸ್, ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿದಂಥ ದಿನ ಎಂಬುದಾಗಿ. 2000 years ago ಆತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಎಲ್ಲ ಆರ್ಕಾಲಜಿಕಲ್ ಪ್ರೂಫ್ಸ್ ಇದೆ ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಎಂಬ ಗ್ರಾಮದಲ್ಲಿ. ಅದೆಲ್ಲ ನಾವು ಹಿಸ್ಟಾರಿಕಲ್ ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ ಈಗ. ಆದರೆ ಯಾರು ಹೃದಯದಲ್ಲಿ ಅವರು ವಿಶ್ವಾಸ ಇಡ್ತಾರೋ ಆತನು ಲೋಕ ರಕ್ಷಕನಾಗಿ, ಈಗ ನಿಮಗೆ ಗೊತ್ತೋ ಇಲ್ವೋ, ಎಲ್ಲ ಒಂದು ಫೀಲ್ಡಲ್ಲಿ ಒಂದು ಬ್ರೈನ್ ಸರ್ಜನ್ ಇರ್ತಾನೆ, ಹೊಟ್ಟೆ ನೋವು ಒಂದು ಡಾಕ್ಟರ್ ಇರ್ತಾನೆ, ಹಾರ್ಟ್ಗೆ ಕಾರ್ಡಿಯಾಲಜಿಸ್ಟ್ ಇರ್ತಾನೆ, ಸ್ಕಿನ್ನಿಗೆ ಸ್ಕಿನ್ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್, ಎಲ್ಲ ಒಂದೊಂದು ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಇರ್ತಾರೆ, ಡಾಕ್ಟರ್ಸು, ಇಂಜಿನಿಯರ್ಸ್ ಎಲ್ಲ. ಆದರೆ ಈ ಪಾಪವನ್ನು ನೀಗಿಸಲಿಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಯಾರಂದ್ರೆ ಆತನು ನಿನ್ನ ನನ್ನ ರಕ್ಷಕನಾಗಿರೋದು ಯೇಸು. ಪಾಪವನ್ನು ನೀಗಿಸಲಿಕ್ಕೆ, ಪಾಪ ಪರಿಹಾರ ಬಲಿಯಾಗಿ ಆತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನು ಬಂದಿರೋದು ಉದ್ದೇಶ. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಓದಿದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕುರುಬರಿಗೆ ಹೋಗಿದೆ ಫಸ್ಟ್ ಮೆಸೇಜ್ ಕುರುಬರಿಗೆ ಹೋಗಿದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಕುರುಬರೇ, ಇನ್ಮೇಲೆ ನೀವು ಕುರಿಗಳನ್ನು ಮಾರಬೇಡಿ, ಚರ್ಚಲ್ಲಿ, ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಡೋಂಟ್ ಸೆಲ್ ದ ಶೀಪ್. ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1:21 ವಚನದಲ್ಲಿ ಇದು ಲೋಕ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ದೇವರ ಕುರಿಮರಿ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದೇವರ ಕುರಿಮರಿ. ನೀವೆಲ್ಲರೂ ಬಲಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಇನ್ನು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ನಿಮಗಾಗಿ ಒಬ್ಬ ರಕ್ಷಕನು, ಒಂದು ದೇವರ ಕುರಿ ನಿಮಗಾಗಿ ನನಗಾಗಿ ಆತನು ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಫಸ್ಟ್ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿದ್ದು ಯಾರನ್ನಂದ್ರೆ ಕುರುಬರನ್ನು. ನೀವು ಇನ್ನು ಕುರಿಗಳನ್ನು ಮಾರಬಾರದು. ಮುಗಿತು ನಿಮ್ಮ ಚಾಪ್ಟರ್. 4000 years over. Now God has prepared his own sacrifice. Yes. ದೇವರ ಅನಾದಿ ಕಾಲದಲ್ಲಿ ಎಫೆಸ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3-4 ವಚನಗಳಲ್ಲಿ ಆತನು ಭೂಮಿ ಪುನಾದಿ ವೇಯ್ಕ ಮುಂದೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಆತನ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಶಿಲುಬೆ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಜಗತ್ತು ಉತ್ಪತ್ತಿ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಪ್ರೇರೆ. ಅದಕ್ಕೆ ಫಸ್ಟ್ ಮೆಸೇಜ್ ಯಾರಿಗೂ ಹೋಗಿದೆ ಅಂದರೆ ಕುರುಬರಿಗೂ ಹೋಗಿದೆ. ಸ್ಟಾಪ್, ನೀವು ಇನ್ನು ಕುರಿಗಳನ್ನು ಮಾರಬಾರದು. ನಿಮಗಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಎಂಬ ರಕ್ಷಕನು ಆತನ ದೇವರ ಕುರಿಮರಿಯಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನು ಜನಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ವರ್ತಮಾನ. ಅವರು ಸಂತೋಷದಿಂದ ಆನಂದದಿಂದ ಅವರು ಯೇಸುವನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಅವ್ರ ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಆ ಜಾಗಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಿದ್ದೆ. ಆ ಒಂದು ಗುಹೆಯಲ್ಲಿ ಇನ್ನು ಕಪ್ಪಗೆ ಇರ್ತದ ಆ ಕಲ್ಲಲ್ಲಿ ಒಳಗಡೆ
ಅವರ ಗುಹೆಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕುರಿಗಳನ್ನು ಇಟ್ಟು ಅವರು ಆ ರೋಡಲ್ಲಿ ಆ ಡೋರ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅವರು ಮಲಗ್ತಾರೆ. ಯಾಕಂದರೆ ಅವ್ರು ಮಲಗಿದಾಗ ಯಾವ ಕುರಿ ಅವರನ್ನು ದಾಟು ಹೋಗಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ನನ್ನ ಕುರಿಗಳಿಗೆ ನಾನು ದ್ವಾರ ಎಂಬುದಾಗಿ, ಬಾಗಿಲು ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಅಂತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಒಂದು ಕುರುಬನನ್ನು ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಹೋಗಕ್ಕೆ ಕುರಿಗಳು ಯಾವ ದಾಟು ಹೋಗಲ್ಲ. ಯಾವುದಾದ್ರೂ ಆ ಪ್ರಾಣಿ ಈ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ತಿನ್ಬೇಕಾದ್ರೆ ಕುರುಬರನ್ನು ದಾಟ್ಕೊಂಡು ಒಳಗಡೆ ಬರಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಮೇಲಿದ್ದ ಮಾತು ಯಹೂದ್ಯರಿಗೆ ಆ ಒಂದು ಕಾಂಟೆಕ್ಸ್ಟ್ ಅಲ್ಲಿ, ನಾನು ಕುರುಬರಿಗೆ ನಾನು ಒಳ್ಳೆ ಕುರುಬನು, ಬಾಗಿಲಾಗಿದ್ದೀನಿ. ಸೊ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆತನು ಕುರಿ ಮರಿಯಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಯೇಸು ಎಂಬ ನಾಮದಲ್ಲಿ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗಾಗಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಮತ್ತೆ ಸುವಾರ್ತೆ ಆತನ ಹೆಸರು ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯೇಸು ಅಂದರೆ ಅನೇಕರ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತ ಮಾಡುವಂಥ ವ್ಯಕ್ತಿ ಆಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. ಅದಕ್ಕೆ ನೀವು ಯೇಸು ಎಂಬ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿ ಈಗ, ಯೇಸು. ಅದಕ್ಕೆ ಅದು ಒಂದು ಉಸಿರು, ಒಂದು ಬ್ರೆತ್. ಯೇಸು ಅಂದ ತಕ್ಷಣ ಒಂದು ಬ್ರೆತ್ ಆಗ್ತದೆ. ನಿನ್ನ ಉಸಿರೇ ಯೇಸು ಆಕ್ಚುಲಿ. ಅದಕ್ಕೆ ಹಾಡು ಚೆನ್ನಾಗಿ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ಉಸಿರಿರುವ ಕಾಲವೆಲ್ಲ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ಗಣಪಡಿಸಬೇಕಾಗಿದೆ. ಆಮೆನ್. ಆವಾಗ ನಿಮ್ಮ ಉಸಿರನ್ನು ಇನ್ನ ಆಯುಷ್ ಕಾಲವು ಆತನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ಈ ಯೇಸು ಆತನು ಲೋಕರಕ್ಷಕನು, ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಆತನು ಬಂದಿರೋ ಸಂತೋಷ. ಎರಡನೇದಾಗಿ ಈ ಯೇಸುವನ್ನು ಯಾರು ಸ್ವೀಕರಣೆ ಮಾಡಿದಾರೋ ಇಡೀ 2000 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಈ ಬೈಬಲನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಆತನನ್ನು ಯೇಸುವನ್ನು ನಂಬಿ ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ಯಾರು ಕೂಡ ಚರಿತ್ರದಲ್ಲಿ ಯಾರು ಕೂಡ ಭಿಕ್ಷುಕರೇ ಇಲ್ಲ. ಕೈ ತಟ್ಟಂಗೆ ಪ್ರೈಸ್ ಗಾಡ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೆ ಗ್ಲೋರಿ ಗ್ಲೋರಿ ಪ್ರೈಸ್ ಗಾಡ್. ಯಾರಾದರೂ ನೋಡಿದ್ರ ಚರಿತ್ರದಲ್ಲಿ 2000 ವರ್ಷಗಳು 2000 ಇಯರ್ಸ್ ಇವತ್ತು ತನಕ ಈ ಬೈಬಲನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಆತನ್ನು ಯೇಸು ಹಿಂಬಾಲಿಸಿದಂಥವರು ಭಿಕ್ಷೆ ಬೇಡಿದ್ದು ಎಲ್ಲಾದ್ರೂ ನೋಡಿದ್ರಾ? 1 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಯೇಸು ನಂಬಿದಂತವರಿಗೆ ಏನಾಗ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಗ್ತದೆ. ಎಲ್ಲಿಂದ ಬಿಡುಗಡೆ? ಪಾಪದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ, ಶಾಪದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ. ನಾನು ಮನೆ ಕಟ್ಟುವಾಗ ನಾನು ನಮ್ಮ ಪಾಸ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ, ನಾನು ಮನೆ ಕಟ್ಟುವಾಗ ನನ್ನ ಮನೆ 2 ಬೆಡ್ರೂಮ್ ಮನೆ ಕಟ್ಟಬೇಕಂತ ಆಸೆ ಇತ್ತು. ಯಾಕೆಂದ್ರೆ ಪಾಸ್ಟ್ಗಳು ಯಾರು ಬರ್ತಾರೆ ಮನೆಗೆ ಎಲ್ಲರೂ ಕೇಳೋದು, ಪಾಸ್ಟರ್ ಅಯ್ಯ ಇದು ಸ್ವಂತ ವೀಡ ಬಾಡಿಗೆ ವೀಡ, ಸ್ವಂತ ವೀಡ ಬಾಡಿಗೆ ವೀಡ, ಇದೇ ಡೈಲಾಗ್. ಸರಿ ಹೆಂಗಾದ್ರೆ ಒಂದು ಮನೆ ಕಟ್ಟಾರ ಅಂತ ಪ್ಲ್ಯಾನ್ ಮಾಡಿ ಆ ಇಂಜಿನಿಯರ್ ಪ್ಲ್ಯಾನ್ ಹಾಕ್ಸಿದೆ. ಪ್ಲ್ಯಾನ್ ಹಾಕಿದ ಮೇಲೆ ನೈಟ್ ಎಲ್ಲ ಮಾರ್ಕಿಂಗ್ ಆಯಿತು. ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಅದೆಲ್ಲ ಯಾರೋ ನಮ್ಮ ಆಪೋಸಿಟ್ ಮನೆ ಬ್ರಾಹ್ಮಿನ್ಸು, ಹಿಂದೆ ಮನೆ ನಾಯ್ಡುಸ್, ಈ ಕಡೆ ಮನೆ ಮುಸ್ಲಿಮ್ಸ್, ಈ ಕಡೆ ಮನೆ ಗೌಡಾಸ್, ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಲ್ಲ ಕಟ್ ಮಾಡಿ ಇದ್ಯಾವುದು ನಿಂಬೆಹಣ್ಣು, ಕೂದಲು ಮತ್ತೆ ಕುಂಕುಮ, ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಹಾಕಿದ್ರು. ಅದೇನು ಮೆಣಸಿನ ರೆಡ್ ಕಾಂಜಿ ಮೊಲಗ ಅದೇನೋ ನೇನು ಕುಟ್ಟಾಗ ಚಟ್ನಿಯನ್ನ ಪಂಡಿರಪ್ಪ ಅಲ್ಲಿ ಹಾಕಿ 3-4 ಜಾಗದಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಕಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದು ವೈರು. ಬೆಳಗ್ಗೆ ಬಂದೆ ನಾನು, ನನ್ನ ಮಿಸ್ಸಸ್ ಬಂದು ನೋಡಿದ್ರಿ ಎಲ್ಲ ಕಟ್ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಮನೆ ಕಟ್ಟಬಾರ್ದು ಅಂತ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬರ್ಕ್ಮೆಂಟ್ಸ್ ಹಾಡು ಜ್ಞಾಪಕ ಬಂತು. ಅಂಧಕಾರ ಬಲವನ್ನೆಲ್ಲ ರಕ್ತ ಕೋಟೆக்குள்ளே நான் ஒளிந்து விட்டேன், என் எதையும் அணங்காதோ, எந்த தீட்டும் தீங்காதோ. ரத்த கோட்டைக்குள்ள நான் சொல்லிவிட்டேன், இது எதுவும் அணங்காதோ,
தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஆமென் அல்லேலூயா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார் என்று. பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென் அல்லேலூயா. 2 ಬೆಡ್ರೂಮ್ ಮನೆ ಕಟ್ಟಬೇಕಂತ ನಾನು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದೆ. ಇವರು ಮಂತ್ರಗಳೆಲ್ಲ ಮಾಡಿ ಈಗ 4 ಫ್ಲೋರ್ ಮನೆ ಕಟ್ಟಬಿಟ್ಟಾರೆ. ಪ್ರೈಸ್ ಗಾಡ್ ಹalleluya. ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಆಮೆನ್ ಶಕ್ತಿ ಇದೆ, ಆಮೆನ್. ಪ್ರೈಸ್ ಗಾಡ್. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ Yes. ನಮಗೆ ಅದ್ಭುತ ಇದೆ, ಆಮೆನ್. ಬಿಡುಗಡೆ ಇದೆ. ಆಮೆನ್ ಹalleluya. ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. ಎಸ್ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನಮಗೆ ಸ್ವಸ್ಥತೆ ಉಂಟು. ಆಮೆನ್. ರೋಗಿಗಳು ವಾಸಿಯಾಗ್ತಾರೆ. ನನ್ನ ಕಣ್ಣಾರನ ನೋಡಿದ್ದೀನಿ, ಕುಷ್ಠರೋಗಿಗಳು ವಾಸಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ. ಅನೇಕ ಕಾಯಿಲೆಗಳಿದ್ದಂಥವರು ಅವರಿಗೆ ವಾಸಿಯಾಗಿದೆ ಯೇಸು ನಾಮದ ಮೇಲೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹalleluya. ಯೇಸು ನಾಮದ ಮೇಲೆ, ಯೇಸು ನಾಮ ಹೇಳಿದ್ರೆ ದೇವ ಹಿಡಿದಂಥವ್ರಿಗೆ, ದೆವ್ವ ಯಾರಲ್ಲಿ ಇದೆಯೋ ಅವ್ರಿಗೆ 180 ಡಿಗ್ರಿ ಜ್ವರ ಬರ್ತದೆ. ಎಲ್ಲರ ಹೆಸರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಹೆಸರು, ಅರ್ಥರಹಿತವಾದಂಥ ಹೆಸರು ಇರ್ತದೆ. ಆದರೆ ಆ ಹೆಸರು ತಕ್ಕಂತೆ ಇರಲ್ಲ. ತೆಲುಗು ಅವರಿಗೆ ಪ್ರೇಮ ಅಂತ ಇರ್ತದೆ, ಆ ಅಮ್ಮಗೆ ಪ್ರೇಮನೇ ಇರಲ್ಲ, ಬರೇ ದ್ವೇಷ. ಇನ್ನೊಂದು ಅಮ್ಮಗೆ ಸಂತೋಷ ಅಮ್ಮ. ಆ ಅಮ್ಮದೇ ಬಿಟ್ಬಿಡಿ, ಬೇರೆ ಯಾರ ಸಂತೋಷ ಇದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಇಟ್ಬಿಟ್ಟು ಬರ್ತಾರೆ. ಪ್ರೈಸ್ ಗಾಡ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹalleluya. ಇನ್ನೊಬ್ರ ಹೆಸರು ಯೇಸು ಪಾದಂ. ಇವ್ರ ಪ್ರೇಯರ್ ಲೈಫ್ ಇರಲ್ಲ. ಇವ್ರ ಹೆಸರೇನು? ಯೇಸು ಪಾದಂ. ಯಾರ ಇದ್ರೆ ನಂಗೆ ಕ್ಷಮಿಸಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವ್ರ ಒಬ್ಬರ ಹೆಸರು ಪಾಲ್, ಆದ್ರೆ ಅವ್ರ ಲೈಫ್ ಎಲ್ಲ ಸಾಲ್ ತರ ಇರ್ತದೆ. ಆದ್ರೆ ಯೇಸು ಮಾತ್ರ, ಆಮೆನ್. ಯೇಸು ನಾಮ ಅಂದ್ರೇನೆ ಇಡೀ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ದೆವ್ವ ಹಿಡಿದಂತವ್ರಿಗೆ ದೆವ್ವಗಳು ಹೋಗ್ತವೆ, ನಡಗ್ತವೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಾಯಿಲೆಗಳು ಹೋಗ್ತವೆ. Yes. ನೀವ್ ಹೇಳ್ತೀರ ಕೋಪ ಬಂದ್ರೆ ನನಗೆ, ನನ್ನಿಂದ ಯಾರು ಗೊತ್ತಾ, ನನಗೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು, ಇವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ನೀವು ಯಾರಾದ್ರೂ MLA ಹೆಸರು ಹೇಳಿದ್ರೆ ಇದ್ದಂತ ದೇವಗಳು, ಅಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಇದ್ದಂತ ದೇವಗಳು ಮನೆಗೆ ಬರ್ತವೆ. ನೀವು ಬೇರೆ ಹೆಸರೇನೆ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ, ನನಗೆ ಸ್ಟಾಲಿನ್ ಗೊತ್ತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ದೇವಗಳು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬರ್ತವೆ. ಗೆಟಿಂಗ್ ಮೈ ಪಾಯಿಂಟ್. ಆದ್ರೆ ಯೇಸು ಹೆಸರು ಹೇಳಿದ್ರೆ ಆಮೆನ್ ಇದ್ದ ಹalleluya. ದೇವಗಳು ಹೋಗ್ಬಿಡ್ತವೆ. ಆಮೆನ್ ಹalleluya. ಪ್ರೈಸ್ ಗಾಡ್. ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಜಾಲಲ್ಲಿ ಒಬ್ರು ಇದ್ದಾರೆ, ಪಾಸ್ಟರ್. ಇತ್ತೀಚವಾಗಿ ಆರ್ಡಿನೇಷನ್ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ಏನಾದರೂ மாட்ட மந்திரம் சூன்யம் எதனை பண்ணியிருந்தாங்க, அவர் வந்து எடுப்பாராம், எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுவார். அவன் சைத்தான் மாதிரி தெரியுறான். 6 மணி மேல பார்க்க முடியாது அவனை. ಅದು ಹೆಂಗೆ ಆ ಟ್ರಿಕ್ಸ್ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬಟ್ ಏನೋ ಅದು ಮ್ಯಾಜಿಕ್ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಅದು ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಅಲ್ಲಿ TV ಕೆಳಗಡೆ ಇದು ನೋಡಿ ಅಲ್ಲಿದೆ ತೆಗೆದು ಅದನ್ನು ತೋರಿಸ್ತಾನೆ. ಯಾರೋ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಇಟ್ಟು ನಿಮಗೋಸ್ಕರ ಮಂತ್ರ ಮಾಡುವಂಥ ಶಕ್ತಿ. ನೀವೇನೋ ಒಡಿಯರ ಮಕ್ಕಳ, ಸೋನಿಯಾ ಗಾಂಧಿ ಮಕ್ಕಳ, ಏನಾದ್ರೂ 100 ಎಕರೆ ಇದೆಯಾ ದೇವನಹಳ್ಳಿಯಲ್ಲಿ? ಏನಿಲ್ಲ. ಈಗ ಜಾಸ್ತಿ ಆಡಿಸಿದ್ರು 10,000 ಬೀಳಲ್ಲ, 1 ಲಕ್ಷ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್, ಇಲ್ಲಂದ್ರೆ 10 ಲಕ್ಷ. ಅಲ್ಲಲ್ಲಿಯ ಎಷ್ಟು ಆರ್ಡಿನರಿ, ನಾವೆಲ್ಲ ಆರ್ಡಿನರಿ ಪೀಪಲ್, ನಮಗೆ ಮಾಡಲ್ಲ ಯಾರು. ಆದರೆ ಅವರ ಪಾಸ್ಟರ್ ನಾನು ಹೇಳಿದ್ದೀನಿ ಏನಂದ್ರೆ, ಬ್ರದರ್ ಅವ್ರು ಮಾಡಲಿ ಪರವಾಗಿಲ್ಲ, ನೀವು ಅದೆಲ್ಲ ತೋರಿಸಬಾರ್ದು, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅದಕ್ಕೆ ಪವರ್ಲೆಸ್ ಮಾಡ್ಬೇಕು. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್ ಹalleluya. ಯೆಸ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹalleluya. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಪವರ್, ಯೆಸ್, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆண்டே நான்
இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு வல்லமை உண்டு உண்டு ஆற்றல் இயேசுவே ரத்தத்தா power wonder working in the precious blood of the Lamb. வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடுமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவை தேவா அதையே போ தாரும் தேவா ಎಲ್ಲರೂ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ ಒಂದು ನಿಮಿಷ. ನಮ್ಮ ಮನೇಲಿ ಏನಾದರೂ ಈಗ ದೇವಗಲ್ಲಿ ಏನಾದರೂ ನೀವು ಎದುರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನೇ ಕಾಯಿಲೆಗಳಿದ್ರೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನಾದರೂ ಕಣ್ಣೀರು ಕಷ್ಟಗಳಿದ್ರೆ, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದಿಸ್ ಇಸ್ ದ ಚರ್ಚ್, ದಿಸ್ ಇಸ್ ದ ಸೊಲ್ಯೂಷನ್ ಪ್ಲೇಸ್, ದಿಸ್ ಇಸ್ ಮಿರಾಕಲ್ ಪ್ಲೇಸ್, ದಿಸ್ ಇಸ್ ದ ಆನ್ಸರಿಂಗ್ ಪ್ಲೇಸ್. Amen. Amen. Praise God. ವೈ ಕಾಂಟ್ ವಿ ಜಸ್ಟ್ 1 minute ನಿಮ್ಮ ಎರಡು ಕರಗಳ ಮೇಲೆ ತೋರಿಸಿ ಅದು ಏನು ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬಾರಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ 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 ನಮಗಾಗಿ Yes Lord. Amen. Praise God. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳು, ಎಲ್ಲ ಬಂಧನಗಳು, ಎಲ್ಲ ಮಾಟ ಮಂತ್ರದ ಕಟ್ಟುಗಳು, ಎಲ್ಲ ದರಿದ್ರತೆಯನ್ನು, Amen. ಮಂತ್ರಗಳನ್ನು Yes Lord. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬದಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. Amen. ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುವಾಗ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ಆಯಾ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ನಾವು ಹೋಗಲು ಸಹಾಯ ಮಾಡು. Amen. ಯೇಸು ಉನ್ನತವಾದ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. Amen. Amen. ಸ್ತೋತ್ರ. ಇನ್ನ ಮುಗಿದಿಲ್ಲ, ಇನ್ನ 2 ಪಾಯಿಂಟ್ ಇದೆ. Praise God. ಮುಗಿಸ್ಬಿಡ್ಲ? ಇಲ್ಲ ಮಾಡಿ ಮುಂದುವರಿಸಿ. ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡಿ. 9 ಗಂಟೆಗೆ ರಿಸೆಪ್ಷನ್. ಸ್ತೋತ್ರ. Hallelujah. Hallelujah. ಅನ್ವೇಷಣೆ. Where is Jesus in your heart? ಯೇಸು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? Not mind but in heart. ಯಾವಾಗ ಹೃದಯದಲ್ಲಿ ಅವರೇ ವಾಸವಾಗ್ತಾರೋ ನಿನಗೆ ಯಾವ ಪೀಡಿ ಪಿಶಾಚಿ ಯಾವ್ದು ಹತ್ರ ಬರಲ್ಲ, ನೀನ್ ನೋಡಿದ್ರೆ ಓಡೋಗ್ತವೆ. Amen. ಯಾಕೆ ಈಗ ದೇವಗಳಿದ್ದಂತ ಅವರು ಪಾಸ್ಟರ್ಗಳು ಕರೆಸಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿಸೋದು, MLA ಕರೆಯಲ್ಲ, MP ಕರೆಯಲ್ಲ, ಕೌನ್ಸಿಲರ್ ಕರೆಯಲ್ಲ, ಬರೀ ದೇವರ ಸೇವಕರು ಮಾತ್ರ ಯಾಕೆ ಕರೆಸಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋದಂದ್ರೆ ಇವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದಾರೆ. Amen. Hallelujah. ಕೆಲವು ಬಾರಿ ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ನೋಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತೇನೆ ನಾನು ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ, ತಮಿಳ್ನಾಡು ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ತಮಿಳ್ ಯಾವುದೇ ಎರಡು ಗಾಡಿ ಅಡ್ಡ ನಿಲ್ಸಿದ್ರಂತೆ. ಗಾಡಿ ನಂಬರ್ 72672896. ಯಾವ 2 ವೀಲರ್ ಗಾಡಿ ಇದು? ದಯವಿಟ್ಟು ಅದು ಗಾಡಿ ಸೈಡ್ಗೆ ಅಂತ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಅವ್ರಿಗೆ. 7267 ಆಮೇಲೆ 2896 ಪ್ಲೀಸ್ ಫಾಸ್ಟ್ ದಯವಿಟ್ಟು ಗಾಡಿ ಅವ್ರ ಮನೆ ಮುಂದೆ ಇದೆ ಅಂತೆ, ದಯವಿಟ್ಟು ಸರ್ ತೆಗೆದು ಬಿಡ್ರಿ. ಇನ್ ದ ನೇಮ್ ಆಫ್ ಜೀಸಸ್. ಎಲ್ಲೇ ಬಿಟ್ಬಿಟ್ಟೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ಹೃದಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಸೆಲ್ವರಾಜಯ್ಯ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗಿದ್ದೆ ನಾನು, BJP ಸೆಲ್ವರಾಜಯ್ಯ ಚರ್ಚ್ಗೆ. 1,000 ಜನ ಇದ್ದಾರೆ. ತಮಿಳಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದೆ, ಸ್ವಲ್ಪ ಅಡ್ಜಸ್ಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿಕೊಂಡು. தமிழில் கேள்விதினி அம்மா இந்த காலத்தில் ஒரு முக்கியமான ஒன்று வேணும் அண்ணாக்கா, அது எது வேணும் உங்களுக்கு கேட்டேன் நான். ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்தில் இப்போ இந்த காலத்தில் என்ன வேணும் அண்ணாக்கா, அந்த அம்மா ஒரு அம்மா கேள்வி, வயசான தாய்மார். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? அப்பா எனக்கு பல்லு இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் செல்லு இருக்கணுன்றாங்க. வயசான தாய்மார் அவருக்கு, அந்த அம்மாவுக்கு பல்லு இல்லைன்னா பரவாயில்லையா, செல்லு மாத்திரம் வேணுமா. இல்லைம்மா, இந்த காலத்தில் முக்கியமானது எதுனாக்கா உன் இதயத்தில் இயேசு வேணும். ஹல்லேலூயா. Hallelujah. Amen. Yes. ತೆಗೆದು ಸೈಡಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡಿ, ನೀವೇ ತೆಗೆದು ಹಾಕ್ಬಿಡಿ. ஒரு 50 ரூபாய் கொடுத்துருங்க, அவர் போட்டுருவார் அவரை.
Hallelujah. Hallelujah. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ, ಯೇಸು ರಕ್ತದ ಪತ್ತಿ ಬೇಯಿಸಿದ ಸೈತಾನ. Amen. ಇದು ಯಾರು ಬೇಸ್ ಮಾಡ್ತಾங்க, டுஸ் புஷ் and போயிடுவாங்க. Amen. Speaking the real truth in Jesus Christ. Yes. Yes. Hallelujah. Hallelujah. ನನ್ನ ಆತ್ಮೀಯ ಬಂಧುಗಳೇ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿದ್ದಾಗ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ வாழ்க்கையில எதிர்த்துல இருக்கும்போது உன் முகம் மாறும், உன் நட மாறும், பேச்சு மாறும், சிந்தனை மாறும். Amen. இன்னும் மந்திரம் உன்கிட்ட வராது. Yes. இன்னும் காயில உன்கிட்ட வராது. Yes. நீ பணக்கார இருப்ப, ஏழப்பட்டக்கார இருக்க மாட்ட. Hallelujah. Hallelujah. பணம் வாங்க மாட்ட. Yes. நீ no begging, no borrowing. ಸ್ತೋತ್ರ. No begging, No bargaining. no borrowing. Bargaining. Yes. Hallelujah. Hallelujah. ಬ್ಯಾಂಕ್ ಅಂದ್ರೆ ನಾವು ಲೋನ್ ತಗೊಳ್ಳಲ್ಲ, ಬ್ಯಾಂಕ್ ಬೇಕಾದ್ರೆ ಬ್ಯಾಂಕ್ಗೆ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ. ಆ Amen. ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ಗೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಮೇಲೆ ಅಂತಾರೆ. Praise God. Amen. Hallelujah. Hallelujah. ಯೇಸು ಹೃದಯದಲ್ಲಿದ್ದಾಗ. ಬಟ್ ಮೈ ಕ್ವಶನ್, ಅನ್ವೇಷಣೆ ಟೈಮ್ ಇದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದ್ರೆ. ಅವರು ಹುಡುಕಿದ್ದಾರೆ ಯೇಸು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ಕೆಲವು ಬಾರಿ ಚರ್ಚಲ್ಲಿ ಕೂಡ ಇರಲ್ಲ, ಕೆಲವು ಚರ್ಚ್ಗಳಲ್ಲಿ ಅವರು ಹಣಕಾಸು ಬಗ್ಗೆ, ಪೇಂಟಿಂಗ್ ಬಗ್ಗೆ, ಒಬ್ಬರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಒಂದು ಅಮ್ಮ ನನ್ನ 50,000 ಕೊಟ್ರೇನೆ ನಾನು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಇಲ್ಲಂದ್ರೆ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಇದ್ದಾರೆ ಅವ್ರ ಗಂಡನಿಗೆ. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಯಾರು ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ? ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಟೈಮಲ್ಲಿ ಅನ್ವೇಷಣೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರ, ಹೃದಯದಲ್ಲಿದ್ದಾರ, ಸಭೆಯಲ್ಲಿದ್ದಾರ? ಮುಖ್ಯವಾಗಿ ಇವರು ಹುಡುಕಾಡಿದ್ದಾರೆ, ಅನ್ವೇಷಿಸಿದ್ದಾರೆ. ಅನ್ವೇಷಿಸಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಿರೋದು ನೋಡಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. ಅವ್ರು ನೋಡಿ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ಅವ್ರ ಗಂಟುಗಳನ್ನು ಬಿಚ್ಚಿ Amen. ಚಿನ್ನ, ಧೂಪ, ರಕ್ತಪೋಲವನ್ನು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಅವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪಾದಗಳ ಹತ್ರ ಕೊಟ್ಟು ಅವರನ್ನು ಆರಾಧಿಸಿದ್ದಾರೆ. Amen. ಫಸ್ಟ್ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆದಿದೆ ಅಂದ್ರೆ ಅನ್ವೇಷಿಸಿದ್ದಾರೆ ಅವರು. Yes. ಎರಡನೇದಾಗಿ ಅನ್ವೇಷಿಸಿ ಕಂಡಿದ ಮೇಲೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡ ಮೇಲೆ ಅವರು ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು Amen. ಅವರನ್ನು ಆರಾಧಿಸಿದ್ದಾರೆ. Amen. Amen. Praise God. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂತ್ಯಕ್ಷಣವೇ ಆರಾಧಿಸಿದ ಸಮಯ. Amen. ಸ್ಪೆಷಲ್ ಮೀಟಿಂಗ್ಸ್, ಸ್ಪೆಷಲ್ ಗಿಫ್ಟ್ಸ್, ಸ್ಪೆಷಲ್ ಸೆಲೆಬ್ರೇಷನ್, ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವಂಥ ಸಮಯ. ಈಗ ನಾವು ಇವರು ಶ್ರೇಷ್ಠವಾದಂಥ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಒಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪಾದಗಳ ಹತ್ರ ತಂದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಕೊಟ್ಟು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿದ್ದಾರೆ. ಈಗ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದ ತಕ್ಷಣ ನಾವು ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪಾದಗಳಿಗೆ ಸಭೆ ಕೊಟ್ಟು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. Amen. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ಏನು ಕೊಡ್ತೀವೋ ಅದರಲ್ಲಿ ದೇವರ ಮೆಜರ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾರೆ. Amen. ತುಂಬ ಜನ ನೋಟ್ಗಳು ಪ್ರಿಂಟ್ ಕೂಡ ಇರಲ್ಲ ಗೌರ್ಮೆಂಟಲ್ಲಿ, ಆ ನೋಟ್ಸ್ ಚರ್ಚಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. ಕರೆನ್ಸಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಚಿಲ್ಲರೆ ಕಾಸು ಹಾಕ್ತಾರೆ. ನೀವು ಚಿಲ್ಲರೆ ಕಾಸು ಹಾಕಿದ್ರೆ ಚಿಲ್ಲರೆ ಥರನೇ ಇರ್ತೀಯ. ರಿಯಲಿ. Yes. ನೀನು ಉನ್ನತವಾದಂಥ ನಿನ್ನ ದೇವರನ್ನು ನೀನು ಆರಾಧಿಸುವಾಗ ನಿನ್ನ ದಶಮಭಾಗವನ್ನು, ದಶಾಂಶವನ್ನು, ಕೃತಜ್ಞತೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಎಲ್ಲವೂ ಕೊಟ್ಟು ದೇವರನ್ನು ನೀವು ಆರಾಧಿಸುವಾಗ Amen. ದೇವರು ಆರಾಧಿಸಿ ಮೇಲಾದ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನ ಮಹಿಮೆ, Amen. ಆತನ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಂಬಿದಂತವರಿಗೆ ಸಮಾಧಾನ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Amen. ನಿಮ್ಮ ಗೋಡೆಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ದೇವರು ಇಡ್ತಾರೆ. Amen. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ನೀವು ಕಂಡು ಬರ್ತೀರಾ. Amen. Amen. Praise God. This is the time. Yes. Christmas is the time. Decision making time. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತನನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಆರಾಧಿಸುವಂತ ಸಮಯ. ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡಿ ವಿಶೇಷ ಕಾಣಿಕೆಗಳಿಗಾಗಿ ಕೊಟ್ಟು ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. ಈಗ ನಮ್ಮ ಹಿಂದೂ ಸಹೋದರಗಳನ್ನು ನೋಡಿದಾಗ, ನಾನು ಹಿಂದೂ, ನಮ್ಮ ತಂದೆ ಹಿಂದೂ ಆಗಿದ್ದಾಗ ತಿರುಪತಿಗೆ ನಾವು ಹೋಗಿ ಕೂದಲು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಹಣಕಾಸು ಹಾಕ್ತಾ ಇದ್ದೀವಿ, ನಾವು ಬಂಗಾರ ತೆಗೆದುಕೊಂಡು ಚಿನ್ನವನ್ನು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹಾಕ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆದರೆ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ನಾವು ನೋಡುವಾಗ, ನಾವು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಆದಮೇಲೆ ಚರ್ಚಿಂದ ಏನು ಸಿಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಾವು ಹಿಂದೂಗಳಾಗಿದ್ದಾಗ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದ್ವಿ, ಆದರೆ ನಾವು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಆದಮೇಲೆ ಸಭೆ கிருபநாதனைய என்ன கொடுப்பாரு? நாய்க்கறி கொடுப்பாரு, வாங்க என்ன கொடுப்பாரு? நோ, யூ ஹேவ் டு கிவ், நீங்க கொடுக்கணும். ஹல்லேலூயா. சபைக்கு நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் துதிக்கிற விசேஷமான ஆராதனை இது. ஹல்லேலூயா. அது என்ன ஐயா கொடுத்தாங்க பிரைஸ் காட், கொடுக்க கட்டி கூட பிரைஸ் காட். ஆனால் கிறிஸ்மஸ் அன்ன
அந்த பேச்சு வந்தோன்னோ நம்ம ஆண்டவர் கொடுத்துட்டு அவர் விசேஷமாக ஆராதிக்க இருக்குது. ಅಲ್ಲಲ್ಲಯ್ಯ. ಮೂರನೇದಾಗಿ ಕೆಲವರು ಮಲಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮುಗಿಸ್ಬಿಡ್ತಾನೆ. ಇದು ಒಂದೇ ಹಬ್ಬ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕ್ಲಾಸ್ ಜನ ಕೊಂಡಾಡುವಂಥ ಹಬ್ಬ. ಜೋಯಿಷರು ಹೈ ಕ್ಲಾಸ್, ವೈಸ್ ಮ್ಯಾನ್ ಬಂದು ಹೈ ಕ್ಲಾಸ್. ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೂತರು ಹೆವೆನ್ಲಿ ಕ್ಲಾಸ್. ಮರಿಯಮ್ಮ ಯೋಸೇಫು ಮಿಡ್ಲ್ ಕ್ಲಾಸ್. ಕುರುಬರು ಲೋ ಕ್ಲಾಸ್. ಎಲ್ಲ ಹೆವೆನ್ಲಿ ಕ್ಲಾಸ್, ಹೈ ಕ್ಲಾಸ್, ಮಿಡ್ಲ್ ಕ್ಲಾಸ್, ಲೋ ಕ್ಲಾಸ್ ಎಲ್ಲ ಸೇರಿ ಕೊಂಡಾಡೋದೇ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯಹೂದ್ಯರಿಗೆ ದೇವರ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಕನಸಲ್ಲಿ ಒಂದು ದೂತನು ಬಂದು, ನೀವು ಬಂದಿರೋಂಥ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗದೆ ನೀವು ಬೇರೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಿ. ದೇವರ ಮಾರ್ಗವನ್ನು ತಪ್ಪಿಸಿದ್ದಾರೆ. ಅವರು ಬಂದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಿಲ್ಲ, ಪುನಃ ಮತ್ತೆ ಬೇರೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ. ಆಶೀರ್ವದಿಸುವಂಥ ಸಮಯ. ಅದೇ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಹೆರೋದನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದ? ಅಲ್ಲಿ ವೆಯ್ಟಿಂಗಲ್ಲಿದ್ದ. ಈಗ ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಏನಂದರೆ, ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ನೀನು ಕಾಲಿಡೋದೇ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. ಹೊಸ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀವು ಕಾಲಿಡೋದೇ ಆಶೀರ್ವಾದ. ಹೊಸ ವರ್ಷದ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರಾಣ, ಉಸಿರು, ಶರೀರವು ಬಲವುಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ 2026ಗೆ ನಾವು ಕಾಲಿಡೋ, ಜೀವದಿಂದ ಕಾಲಿಡೋ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಂದು ಚರ್ಚಲ್ಲಿ ಒಂದು ಲೇಡಿ ಡಿಸೆಂಬರ್ ಟೈಮಲ್ಲಿ ಸತ್ತೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಮ್ಮ. ಆ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿದ್ದಾರೆ, ICUಯಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ಸ್ಟೇಜ್. ಆ ಅಮ್ಮಗೆ ಕೊನೆ ಆಸೆ ಕೇಳಿದ್ದಾರೆ, ಅಮ್ಮ ನೀನು ಈಗ ಇರಲ್ಲ, ನೀನು ಕೊನೆ ಆಸೆ ಏನು ಅಂತ ಕೇಳಿದಾಗ ಆ ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ದಾರೆ, சார் அந்த சர்ச்சில் 2 பேர் இருக்கிறாங்க சார், மூப்பனார் 2 பேர், அவங்க கூப்பிடுங்க சார். சரி, டாக்டர் போயிட்டு கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்த பிறகு அந்த அம்மா அப்படியே படுத்துன்னு இருக்கிறாங்க. அப்புறமா அந்த அம்மா சிக்னல் கொடுத்துக்கிறாங்க. என்ன சிக்னல் ஆனாக்கா, ஒருத்தர் இந்த சைடு ஒருத்தர் இந்த சைடு நில்லுங்கன்ட்டு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு, எதுவுமே பேசலை இந்த அம்மா. அப்புறமா டாக்டருக்கு கோபம் வந்துச்சு. என்னம்மா, உன்னை லாஸ்ட் ஆசை அவங்க 2 பேரை பார்க்கணும், அந்த சர்ச்சில் மூப்பனார் 2 பேர் பார்க்கணுன்னு சொன்னீங்களே, கூப்பிட்டு வந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் எதுவுமே பேசலையே 15 நிமிஷத்துலேருந்து. சார் டாக்டர் சார், என் ஆசை இது தான் சார் லாஸ்ட். இந்த சைடு ஒரு திருட, இந்த ಸೈಡು ஒரு ತಿರುಡ. ಏಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ ನಾನು ಎಂದನು ಅಂತ ಆಸೆ ಸರ್. ಏಸ್ವಾಮಿ ಆಗಿ ನಾ ಸಾಯಬೇಕು. ಆ ಅಮ್ಮ ಕೊನೆ ಆಸೆ ಆಗಿದೆ. ಅವ್ರು ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಈ ಚರ್ಚ್ ಅವರು. ಆ ಎಲ್ಡರ್ಸ್ ಹೋದರೆ ಏನೋ ಕಾಣಿಕೆ ಗೀನಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ, ಕ್ರಿಸ್ಮಸ್ ಟೈಮ್ ಅಲ್ವಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋ ಟೈಮ್ ಇದು. ನಮ್ಮ ಹೊಸ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ. ಈಗ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಒಂದು ಎಷ್ಟು 20 days. ನ್ಯೂ ವೇ ಗಾಡ್ ಈಸ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಓಪನ್ ಫಾರ್ ಯು. ನ್ಯೂ ಹೆಲ್ತ್ ಗಾಡ್ ಈಸ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಗಿವ್ ಯು. ನ್ಯೂ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ಸ್ ಗಾಡ್ ಹ್ಯಾಸ್ ಪ್ರಾಮಿಸ್ಡ್ ಫಾರ್ ಯು. ನ್ಯೂ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಅಲ್ಲೇ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬಿಟ್ಟಾಕ್ಬೇಡಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಂದರೆ ಡೂಪ್ಲಿಕೇಟ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬಿಟ್ಟಾಕ್ಬೇಡಿ. ಗೋ ಫಾರ್ ಅ ಗುಡ್ ಕ್ವಾಲಿಟಿ ಫ್ರೆಂಡ್ಸ್. ಫ್ರೆಂಡ್ಸೇ ಚೇಂಜ್ ಮಾಡೋದು ನಮ್ಮ ಲೈಫ್ನ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಗಾಡ್ಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್, ನಾಟ್ ಓಲ್ಡ್ಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಂಥವರು, ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದಂಥವರು, ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ನಡೆಯುವಂಥವ್ರು, ಅಂಥ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ಪು ನೀವು ಮಾಡಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದರೆ, ಇಬ್ಬರು ಸಿಂಗಪುರ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಎಜಿಕೇಲ್ ಜಾರ್ಜಯ್ಯ. நீ வெக்கப்பட்டு போவதில்லை, நீ வெக்கப்பட்டு போனதில்லை அந்த பாட்டு எழுதினார்ல, திக்கிட்டுற பிள்ளைகளுக்கு பாட்டு எழுதினார்ல எஜிகேல் ஜார்ஜய்யா. யுவர் சிஸ்டர். ஸோ ஆஸ்திரேலியா நான் ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிறோம். பின்னாடி சென்னையில் இந்த 2 பாஸ்டர்ஸ் எங்கள் முன்னாடி இருக்கிறாங்க. இவருக்கு ஐயா அவர் KGF தான், நம்ம ஏரியாக்காரர். ஐயா ஒரு பாட்டு பாடுங்க, அந்த நிலவே நில்லு சுசேஷன் சொல்லு. அந்த பாட்டு அந்த ஃப்ளைட்டில் தான் எழுதிருந்தவர், நான் பக்கத்தில் இருக்கும்போது.
அப்புறம் முன்னாடி 2 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஃப்ளைட்டில் வந்து அப்போது ஸ்டார்டிங் 2004-3 என்ன நினைக்கிறேன். அப்போ ஃப்ளைட்டில் அன்லிமிட்டெட் விஸ்கி, பிராந்தி, பீர் எல்லாம் கொடுப்பாங்க, என்னென்ன சாப்பிட்லாம். அப்புறம் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் அந்த பாஸ்டர்ஸ் கிட்ட வந்தப்போ அவர் கேட்டாங்க, வாட் யூ வாண்ட். இவர் சொல்கிறாரு, ஓ மச்சான் பீர் சொல்லு. ಆಮೇಲೆ டேய் ஆண்டவர் வசனத்தில் நம்ம குடிக்கூடாது, ஆண்டவர் வசனத்தில் எழுதிப்பட்டு இருக்கு நம்ம குடிக்கூடாது. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறாரு, அது மச்சான் அது பூமி மேலே தான், இது நம்ம வானத்துக்கு பூமி மத்தியத்தில் இருக்கிறோன்றாரு. இன்னும் அறிவு, இன்னும் தெளிவு. ஹல்லேலூயா. அது வசனம் வந்து பூமி மேலே தானா, பூமி மேலே இல்லையா. இந்த தமிழ்நாடு கச்சேரி நல்ல தெளிவு. ஹல்லேலூயா. திஸ் இஸ் த ಆಶೀರ್ವಾದಂ ಪೊಂದೇ ಸಮಯ. ಇಟ್ಸ್ ಗೆಟಿಂಗ್ ನ್ಯೂ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ಸ್. ಇವರು ಬೇರೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಯು ಹ್ಯಾವ್ ಟು ಚೇಂಜ್ ಯುವರ್ ವೇಸ್. ಅದು ದೂತರೇ ನಡೆಸಬೇಕು ನಿಮ್ಮನ್ನು, ನನ್ನನ್ನು. ಇನ್ನು 20 ದಿವಸ ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಹೊಸ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಹೊಸದಾಗಿ ನಾವು ಬೆರೀಬೇಕಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾನು ತುಂಬ ಜನ ಪಾಸ್ಟರ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ಸ್ ಐಬ್ರೋ ಮಾಡ್ಕೊತಾ ಇದ್ದಾರೆ, ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸಂತೋಷ. ಹೊಸ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಯಾರನ್ನ ಮೆಪ್ಪಿಸ್ಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಮದುವೆಗೆ 20-30 ವರ್ಷ ಆಗಿದೆ ಅವ್ರಿಗೆ. ನಾನು ಸ್ಯಾರೀಸು ಎಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ಗಳಿಗೆ ಬಟ್ಟೆ ಸ್ಯಾರೀಸ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೆ. 3 ವರ್ಷ ಆದಮೇಲೆ ಒಬ್ಬ ಪಾಸ್ಟರ್ ಬಂದು, ಅಯ್ಯ ಏನಕ್ಕೆ ಎದ್ಮೇ ಕುಡುಕ್ಲಿ ಅಯ್ಯ ನೀವು ಎಲ್ಲರೂ ಕೊಡ್ತಿಗ್ರಿ ಅಮ್ಮ ಪಾಸ್ಟ್ರಾಗಿಟ್ಟು ಕೊಡ್ತು ಅನ್ಬಿಡಮ್ಮ. ನಾನು ಅಯ್ಯ ಅದು ಬರಲಯ್ಯ ಸ್ಯಾರಿ எனக்கு வீட்டுக்கு. ಅದು ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಯ್ತೋ ಸ್ಯಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನನ್ನ ಆತ್ಮೀಯ ಬಂಧುಗಳೇ, our ways are known by God. God wants to make you blessing way. God wants to make you to walk in a blessing way. New year, new blessing. ಅನ್ವೇಷಣೆ, ಆರಾಧನೆ, ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋ ಟೈಮ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮೇ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ವಿತ್ ದಿಸ್ 3 things and may God bless you in the new year. Wish you happy Christmas and a blessed, fruitful, abundant life for all of you. Thank you. God bless you. ನೀವೆಲ್ಲ ತಲೆ ಬಾಗಿದ್ರೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ಅಯ್ಯವ್ರಿಗೆ ಸಮಯವನ್ನು ಜಸ್ಟ್ ಬೌ ಡೌನ್ your heads. ಜಸ್ಟ್ ತಲೆಯನ್ನು ಬಾಗಿಸಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಹಾರ್ಟ್ ಸರ್ಜರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. ನಾವು அம்மா யார் கண்ணு ஓப்பன் பண்ணவங்களும் பேய் பிடிச்சவங்க தான். ப்ரேயரில் கண்ணு மூடணும். ப்ரேயர் அண்ணாக்கா கண்ணு மூடணும். ஆண்டவர் கூட நீங்கள் பேசுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? உன் இதயத்தில் இருக்கிறாரா? உன் மைண்டில் இருக்கிறாரு? வீட்டில் இருக்கிறாரா? சர்ச்சில் இருக்கிறாரு? புக்கில் இருக்கிறாரா? ಈಸ್ ಇನ್ ಯುವರ್ ಹಾರ್ಟ್. ಆರ್ ಯು ವರ್ಷಿಪಿಂಗ್ ಹಿಮ್? ನೀವು ದೇವರು ಅನ್ವೇಷಣೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? ಆಮೇಲೆ ಅವರನ್ನು ಆರಾಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ನಿಮ್ಗೆ ಬರೋದು ಆಶೀರ್ವಾದ. ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಬೇಕಾಗಿದ್ದು ಹಣ ಅಲ್ಲ, ನಮ್ಗೆ ಬೇಕಾಗಿದ್ದು ಗೋಲ್ಡ್ ಅಲ್ಲ, ನಮಗೆ ಬೇಕಾಗಿದ್ದು ಲಾಟ್ರಿ ಟಿಕೆಟ್ ಅಲ್ಲ, ನಮಗೆ ಬೇಕಾಗಿದ್ದು ಸೀಟ್ಗಳಲ್ಲ, ನಮಗೆ ಬೇಕಾಗಿದ್ದ ಆಶೀರ್ವಾದ. ಮೇ our gracious Lord and Father, Lord, I bless each one of them in the mighty name of Jesus. Thank you, Lord. May, Lord, our people might be blessed with thy word. May you give a fruitful life, new way, new blessing. May they worship you. May they glorify your name, Lord. Thank you for Kirbanadaya, for his church, for his ministry, Lord. A great man of God is this Likaspur area. Thank you for Brother Venkatesh. Thank you for the musician. Thank you for all the pastors and sisters. Bless them abundantly. In Jesus' name we pray. Amen. Amen. Thank you. God bless you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நான் மறுபடியும் சொல்கிறேன், வர மாதம்லாம் நீங்கள்